Of all the topics, mental health impact on this preparation. இது ஒரு important topic னு நான் நினைக்கிறேன். அதனால I kept it as a first topic. If they have prepared for this exam, they know that it's a real thing. They know that a bad mental health is a real thing. More than 2.5 lakh students are writing this exam. அத்தனை பேர் எழுதும் போது I have to get under 15,000 அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரே வந்து என்னால படிக்க முடியாம பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. என்டையர் லைஃப் ஸ்டைல் ஓவர் நம்ம பாஸ்ட் லைஃப் ஒரு 6 to 7 இயர்ஸ் நம்ம இருந்த லைஃப் வந்து அகைன் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச். இட்ஸ் கோயிங் டு டேக் அ டர்ன். உங்களோட காம்படிஷன் இஸ் நாட் வித் அதர்ஸ் ரைட் நவ, இட்ஸ் வித் யூ yesterday. நீட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே everything will seem interesting other than studying. Still I could have done better. So I don't think it's necessary, but yeah, again as I said, it's extremely personalized. You know how you function. So yes, if you are able to do it alone, தனியா பண்ணுங்க. If there is no improvement, கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டடி பார்ட்னர். What is your one advice to anyone who is undergoing mental health struggle as of now? Welcome all, this is Dr. Rohit Murugan here. இது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் மாதிரி இந்த பாஸ்ட் 1 year நீட் பிஜி ப்ரிப்பரேஷன்ல நாங்க அண்டர்கோ பண்ண திங்ஸ், நாங்க ஃபீல் பண்ண திங்ஸ், எங்களுக்கு ஒரு கைடு, ஒரு கைப்பிடிச்சு என்ன ஒரு கைடு என்னை கூட்டு போயிருந்தா இந்த ஜேர்னில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள சில பேருக்கு இது தேவைப்படலாம். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட அவர் ஜாப் இஸ் டன் நினைக்கிறேன். அதுக்காக வாட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ இயர். ஒன் இஸ் டாக்டர் பாலகோபால் and another one is டாக்டர் எல்தேவன். நாங்க எல்லாம் we think we have achieved what we thought we could. நாங்க நினைச்சதை நாங்க பண்ணிருக்கோம். இந்த நீட் பிஜில 1 yearல நாங்க அண்டர்கோ பண்ண திங்ஸ் எல்லாம் எப்படி, வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் வே, இதெல்லாம் எப்படி பேட்டில் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி தாண்டி வரலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட நீங்க கேட்கற மாதிரி இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கெயின் பண்ணதை we will share it with you. Of all the topics, நான் நிறைய டாபிக்ஸ் இதுக்கு டிவைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஆனா of all the topics I felt this mental health இந்த 1 yearல mental health in this 1 year of whatever it's and repeat-ஆ இருக்கலாம், இல்ல someone could be going to நீங்க வந்து பியூரா வீட்ல இருந்து படிக்கலாம், சில பேர் வெளியே வேலைக்கு போயிட்டு படிக்கலாம். எனியோ எங்க போனாலும் உங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இம்பாக்ட் ஆன் திஸ் ப்ரிப்பரேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் I kept it as a first topic. And let's start. நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி பேசலாம். டாக்டர் பாலகோபால், எனக்கு ஒரு கொஸ்டின். இஸ் மென்டல் ஹெல்த் ஏ ரியல் இஷ்யூ? இந்த மென்டல் ஹெல்த் இருக்கு, மென்டல் ஹெல்த் பிரச்சனை, மென்டல் ஹெல்த்னால என்னால படிக்க முடியல, மென்டல் ஹெல்த் இஷ்யூ வரும் இந்த ப்ரிப்பரேஷன் அப்போ, இப்படி சொல்றதுதான் உண்மையான ஒரு விஷயமா? Thank you, Dr. Rohit. I am extremely honored to share my insight of what I've gained in the last 1 year with you and to anyone who's listening to this. So basically, நீங்க கேட்குற question, mental health is a real thing அப்படின்னா, definitely anyone who has prepared for 1 year for this exam, வீட்டில் உட்கார்ந்தாலுமே ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்தாலுமே எங்க இருந்தாலுமே, if they have prepared for this exam, they know that it's a real thing. They know that a bad mental health is a real thing. They know fluctuating mental health is a real thing. Sometimes it's good, sometimes it's bad. We never know. We have our good days, we have our bad days. So, okay, anyways, in the exam ki initially படிக்கிற யாரா இருந்தாலுமே வந்துட்டு for the first 2 months it will be easy because we have just got into it. So startingல இந்த மாதிரி வீடியோஸ் நானும் பார்ப்பேன். இந்த மாதிரி mental health, tackling need PG, அது இது, the words like burnout, loneliness, competition, FOMO, அது இது, these are just words for me. ஆனா இதுக்குள்ள ஒரு 4 மாசம் 5 மாசம் இறங்குனதுக்கு அப்புறம் தான் it becomes a reality. The feeling sets in. The feeling of uh, you know thousands of lakhs of people writing it with you. The feeling of not being enough, the feeling of not reaching your potential. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு it will set in. If you are human, it will set in. It's அது ஆக்சுவலா அந்த மாதிரி ஃபீலிங் வரலன்னா தான் அப்நார்மல். இட்ஸ் a good thing. ஆனா it's very normal. It's not an issue at all. So to answer your question, definitely mental health and a bad mental health or whatever it is a real thing. Yeah. Yeah. Thank you, Bala. டாக்டர் வேல் சொல்லுங்க, இஸ் மென்டல் ஹெல்த் ஏ ரியல் திங்? உண்மையாவே மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கா? சொல்லுங்க. First of all, Rohit Murugan, I would like to thank you for giving such a great opportunity. இப்போ மென்டல் ஹெல்த் பத்தி பேசுனீங்கன்னா, ஆமா, இட்ஸ் a real thing. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணேன். எக்ஸாம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணப்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எண்டு போக போக காம்படிஷன் ஜிடி மார்க்லாம் பார்க்கும்போது என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல படிப்பு மேல. என்னால பயங்கர பர்ன் அவுட் ஃபேஸ் பண்ணேன். ஸோ எஸ், மென்டல் ஹெல்த் இஸ் ரியல் திங் கண்டிப்பா. இது ரியல் திங் அப்படின்னு சொல்லியாச்சு. இது எனக்கும் நானும் சொல்லுவேன், எனக்கு மென்டல் ஹெல்த் உண்மையாவே இஷ்யூஸ் இருந்துச்சுங்க. அது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ லைக் நான் வந்து இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் வந்திருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது நீங்க எல்லாம் சொல்றீங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி எனக்கு ஃபீல் ஆகும்? மென்டல் ஹெல்த் இஷ்யூனா அது எனக்கு எப்படி தெரியும்?
சொல்லு டாக்டர் பாலகோபால் சொல்லுங்க. எஸ், நீங்க கேக்குறது வந்துட்டு how it manifests in real life அப்படின்னு கேக்குறீங்க. எஸ், அது ஆக்சுவலா வந்துட்டு ஐ திங்க் ஒன் காமன் திங் which everyone will be able to relate to is stress eating. உட்காந்து கையில என்ன கிடைக்குதோ உட்காந்து சாப்பிடுறது, ஈட்டிங் அட் அன்டைம்லி hours, நைட் மிட் நைட் சாப்பிடுறது, நைட் தூக்கம் வராது. Sometimes we just sit thinking night 12 மணிக்கு 1 o'clock we'll be sitting and thinking about what we'll do the next day. ஐயோ நான் இன்னைக்கு ஃபுல்லா படிக்கலையே, இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா, நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இனிமே என்ன பண்றது, will I be able to get that time back, did I lose out on something, all these thoughts will come. இது வந்து நைட் வரும். and and there'll be so many activities which we used to like to do before. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு and there's also so much change in our life. 1 year முன்னாடி நான் வந்துட்டு ஃபுட்பால் ஆடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய் எங்கேயாச்சும் வெளில சுத்தி படத்துக்கு போய் நான் உட்காந்து நான் suddenly I'm sitting at home on my table, on my chair, I'm staring at a screen, reading notes, having to sleep, having to get up, do the same thing again. So definitely there is an overall sense of it might set in a certain level of sadness, a certain level of missing out on the real world. அதெல்லாம் இருக்கும். ஆனா okay, it happens to everyone. Tackling it is a different thing, I think, which we'll reach the tackling point later. Yeah. இப்ப அது எப்படி வெளியே தெரியும்னு கேட்டீங்கன்னா, I knew my mental health was not good. எப்படின்னா I was not able to improve. இப்போ நான் ஒரு ஸ்டேட்ல இருக்கிறேன், நான் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் 1 year எல்லாரும் படிக்கிறோம். இப்போ படிக்கும்போது இஃப் ஐ மீன் ஸ்டேட், நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறேன், ஐம் ஹியர்னு எனக்கு அது காட்டுது. ஈவன் ஆஃப்டர் ரீடிங் ஃபார் 1 more month திருப்பி நான் அதே இடத்துல இருக்கிறங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். என்னால இம்ப்ரூவே பண்ண முடியலங்கிற மாதிரி இருந்துச்சு என்னால. எதனாலனா ஐ குடன்ட் கான்சென்ட்ரேட் ப்ராப்பர்லி. ஐ வாஸ் லைக் நம்ம பண்ணணும் பண்ணணும் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் காம்படிஷன், மோர் தென் 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் திஸ் எக்ஸாம். அத்தனை பேர் எழுதும் போது ஐ ஹாவ் டு கெட் அண்டர் 15,000. அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரே வந்து என்னால படிக்க முடியாம பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஐ குடன்ட் இம்ப்ரூவ் மை செல்ஃப். அந்த மாதிரி பல பல நைட் சரியா தூக்கம் வராது, மார்னிங்ஸ் நல்லா முழிப்பு வராது, முழிச்சாலும் என்ன பண்ணாலும் கில்ட்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் என்னால மென்டல் ஹெல்த் ஸ்பாயிலாங்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, அதான் இப்போ இதுல என்னோட வியூ இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ பிளஸ் அது எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது என்னோட வியூ என்ன இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் இட்ஸ் ரியல் திங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து போயிட்டு இப்பதான் காம்படிட்டிவா போறோம், அகாடமிக்கா காம்படிட்டிவா போறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து யூனிவர்சிட்டிஸ்க்கு எக்ஸப்ட் வெரி ஃபியூ காம்படிட்டிவா போனதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் இன்டு காம்படிஷன், ஹியூஜ் காம்படிஷன். இது வந்து அதே மாதிரி வித் வாஸ்ட் சிலபஸ் டூ, ஒரு 19 சப்ஜெக்ட்ஸ் ஓவர் வெரி லிட்டில் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு 6 to 7 months தான் கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம படிச்சுட்டு போறோம் போது ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபியர் ஆஃப் இம்பெண்டிங் டூம் அது உங்களுக்கு செட்டின் ஆகும். நம்ம அதே மாதிரி லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. எந்த லைஃப் ஸ்டைல் ஓவர் நம்ம பாஸ்ட் லைஃப் ஒரு 6 to 7 years நம்ம இருந்த லைஃப் வந்து அகைன் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச், இட்ஸ் கோயிங் டு டேக் அ டர்ன். நம்ம ஒரு இடத்துல உட்கார போறோம், இல்ல வேலைக்கு போயிட்டு கூட நமக்கு டெய்லி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு டு அச்சீவ் சம்திங், டு ரீச் சம்திங். அது இருந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆப்வியஸ்லி மென்டல் ஹெல்த் இஷ்யூ நமக்கு வெளியே தெரியும். அது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நானா ப்ராக்டிகலி ரொம்ப நான் வந்து என்னால ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஐ வில் பி டூயிங் a lot of things at the same time. ஆனா என்னால எல்லா விஷயமும் வித் பர்ஃபெக்ஷன், எனக்கு தெரிஞ்ச பர்ஃபெக்ஷனோட பண்ண பார்ப்பேன். ஆனா பண்ண முடியல. நான் பண்ண ஒரே விஷயம் படிக்கிறது. அந்த ஒரே விஷயத்துக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஈவன் சிட்டிங் ஃபார் 12 hours in the same place in the same room, என்னால ப்ரொடக்டிவா நான் வெளியே எடுத்தது பாத்தீங்கன்னா நாட் இன் சிங்கிள் லெவல். அப்படி இருக்கும்போது இதுதான் பர்ன் அவுட் வாஸ் ரியல். அப்போ சம்திங் இஸ் அஃபெக்டிங் மீ ஃப்ரம் இன்சைட். என்னால அதை கம்பேர் பண்ண முடியல, என்னால தாண்டி வர முடியல. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை ஏழியவன் சொன்ன மாதிரி என்னால இம்ப்ரூவே பண்ண முடியல. தேர் வாஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட். நான் ஐ வில் யூஸ் டு சிட் ஃபார் எ வீக் ஒரு சப்ஜெக்ட்ல உட்காந்துட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த அது ஆட்ஸ் ஆன், இது ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரி அகைன் அண்ட் அகைன். திஸ் ஆட்ஸ் ஆன் மோர் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் பில்ஸ் திரும்பி என்ன வந்து கீழே கூட்டு வந்துச்சு. திரும்பி இதுதான் நான் இந்த 1 year ஃபேஸ் பண்ணது. அண்ட் யா, இது எப்படி நான் பேட்டில் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சு another question. நான் இந்த இன்டர்வியூ கார்டு கொஸ்டின்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது செகண்ட் கொஸ்டின் விச் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ கைஸ் என்னதுன்னா, சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா ஏன்னா எல்லாருமே இப்போ ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் இஸ் ஆன் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா உங்க மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணிச்சா? இது வந்து சோஷியல் மீடியா நான் வந்து ரொம்ப லிமிட்டிவா ஒன்னுக்குன்னு சொல்ல விரும்புறேன். இட்ஸ் பிராட் டேர்ம். இந்த மேபி எனிதிங், எனி பிளாட்ஃபார்ம், அது உங்க மென்டல் ஹெல்த்தா எங்க என்ன பாசிட்டிவே இல்ல நெகட்டிவே அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்னு நான் கேட்கிறேன். டாக்டர் பாலா. எஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலா என்னோட ஃபேக்கல்ட்டி சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களோட காம்படிஷன் இஸ் நாட் வித் அதர்ஸ் ரைட் நவ், இட்ஸ் வித் யூ எஸ்டர்டே. நேத்துக்கு இருந்து நீங்க எப்படியோ அதோட சேர்த்து தான் உங்களுக்கு காம்படிஷன்.
And that I took to heart because நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால thousands of things. People are going for trips. People are getting married. People are working somewhere. People are having fun. எல்லாமே நடக்குது. And it might be medico friends, it might be not medico friends எல்லாமே. And அதை தவிர்த்து and அந்த ஒரு 1 hour படிச்சுட்டு சரி 5 minutes ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணலாமே 5 minutes யூடியூப்ஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு படிக்கிறது 1 hour யூடியூப் பார்க்கறது 4 மணி நேரம். இட் ஹாஸ் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் ஐ டிசைடட் வாஸ் தட் இனிஷியலி நான் ஒரு 1 month ஐ வாஸ் தேர் ஆன் சோஷியல் மீடியா எவ்ரி திங் ட்விட்டர் எல்லாமே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் இயர் அக்டோபர் கிட்ட ஐ ஸ்டாப்ட் எவ்ரி திங். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து வாட்ஸ்அப் கட் பண்ணிட்டேன் எல்லாமே இன்ஸ்டா எவ்ரி திங் ஐ டிஆக்டிவேட்டட் எவ்ரி திங் பிகாஸ் ஐ ரியலைஸ் தட் மீ அஸ் அ பர்சன் நான் ஒரு ஆஸ்பிரண்டா என்னால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் மை 100% இன் டு த ஸ்டடீஸ் வென் ஐ வாஸ் பீங் டிஸ்ட்ராக்டட் பை அதர்ஸ் ஆன் சோஷியல் மீடியா. அப்படி இருக்கும்போது ஐ தாட் ஓகே இது வந்து ஒரு 10 months தான். இட்ஸ் ஃபார் அ ஃபியூச்சர், இட்ஸ் ஃபார் த கெரியர். ஓகே நான் இதெல்லாம் கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வாட் ஐ டிட் வாஸ் ஐ கட் ஆஃப் கம்ப்ளீட்லி சோஷியல் மீடியா. அது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொன்னா இட்ஸ் வெரி பர்சனலைஸ். சம் பீப்புள் கேன் ஸ்டடி வெரி வெல் வித் இட். என்னால அது பண்ண முடியல. என்னால அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்கா இருந்துச்சு. ஸோ ஐ கட் இட் ஆஃப். அண்ட் ஸோ அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் அட் ஆல். பெருசா மிஸ் அவுட் ஆன மாதிரியும் இல்லை. ஃபார் சம் பீப்புள் இட் வில் ஹெல்ப். ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் இட் டு மெனி பீப்புள் லிசனிங் டு திஸ். நீங்க சோஷியல் மீடியாவுனால உங்களோட தாட், உங்களோட வியூ. ஆக்சுவலா இந்த நீட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்ச உடனே எவ்ரி திங் வில் சீம் இன்ட்ரெஸ்டிங் அதர் ஸ்டடி. படிக்கிறத தவிர இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி இன்டர்நெட்ல இப்ப நான் இன்ஸ்டாகிராம் எடுத்து நான் ஒரு சும்மா ஸ்வைப் ரோல் பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒரு 3 hours 4 hours போறது தெரியவே இல்லை எனக்கு. ஸ்டார்டிங்ல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போக இந்த சென்ஸ் பயங்கர டைம் கன்சூமிங்கா ப்ரொடக்டிவிட்டி எதுவுமே இல்லாம சும்மா ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ற மாதிரியே போன மாதிரி இருந்துச்சு. ஐயோ இப்படி போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் இதுக்கு ஸ்விட்ச் ஆயிட்டேன். நம்மளுக்கு வேணாம், எதுக்கு நம்ம போய் ஒரு வருஷம் இன்டர்நெட்ல போய் யூடியூப் இன்ஸ்டா எதுவும் பார்க்க வேணாங்கிறனால இது ஸ்விட்ச் ஆயிட்டேன். ஸோ என்ன எஃபெக்ட் பண்ணுச்சு, நெகட்டிவ் அஃபெக்ட் பண்ணுச்சு ரொம்பவே. மற்ற அதான் பாலுக் டாக்டர் சொன்ன மாதிரி நம்மளோட மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது நம்ம என்னடா உட்காந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கிறோமே, இத்தனை நாள் படிச்சுட்டே இருக்கிறோம், டைம் போயிட்டே இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவ் அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் வேணாம், நம்மளுக்கு 1 year நம்ம தனியா இருப்போம், படிப்போம். ஸோ அதனால ஐ ஸ்விட்ச் டு திஸ். சோஷியல் மீடியா அகைன், சோஷியல் மீடியா அண்ட் பியர் குரூப். அவங்க சொன்னதுதான் பியர் குரூப் அண்ட் சொன்ன ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எவ்ரி திங் எல்ஸ் சீம் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து பர்சனலா நானும் ஃபீல் பண்ணேன். நான் வந்து பைலட் வீடியோஸ் பார்த்துருந்தேன். பைலட் எப்படியாவது ஆயிடலாம், பைலட் லைசன்ஸ் எடுத்துடலாம், டாக்டர் பைலட் ஆயிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து கேட்டு பாருங்க, பிஜி ஓவர் ஆயிடுச்சு, ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த 2 மாசத்துல ஒரு நாள் கூட ஒரு ஃபிளைட்டை பத்தி ஒரு வீடியோவோ அது எப்படி மெக்கானிக்ஸோ நான் பார்க்கல. பட் ஆனா அப்போ உண்மையாவே சொல்றேன், ஐ வாஸ் இன்டு ஸ்ப்ரீ. எங்க இந்தியாவில எங்க வந்து கம்மி காஸ்ட்ல பிரைவேட் பைலட் லைசன்ஸ் வாங்கலாம்ன்றது நான் ரிசர்ச்சே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு குவிட்டிங் ஃப்ரம் இட், இது என்னோட ஒப்பீனியன், கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். ஐ நெவர் குவிட். நான் குவிட் பண்ணல, பட் குவிட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்றது தான் என்னோட ஃபீல். இப்போ பாலகோபால் குவிட் பண்ணிட்டாரு, ஐ டென்ட் குவிட். நான் அதுல இருந்துகிட்டே இருந்தேன், பட் ஸ்டில் குவிட் பண்ணிருந்தா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஐ ஃபீல். அது ரிக்ரெட் நான் சொல்றேன், ரிக்ரெட்டோட இடத்துல வைக்க மாட்டேன். ஐ ஒன்ட் கீப் இட் இன் ரிக்ரெட் பிகாஸ் இப்போ ஹாப்பி எண்டிங். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எனக்கு கிடைக்குதுன்னும் போது ஹாப்பி எண்டிங். ஆனா நான் குவிட் பண்ணி தான் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஸ்டில் ஐ குட் ஹவ் டன் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். திஸ் இஸ் அவர் வியூ ஆன் சோஷியல் மீடியா. அண்ட் தேர்ட் கொஸ்டின் இது என்னன்னா, டு யூ எவர் ஃபெல்ட் நமக்கு ஒரு ஸ்டடி பார்ட்னர், நமக்கு கைட் பண்ண ஒரு ப்ராப்பர் மென்டர், இவங்கெல்லாம் யாரும் ஒருத்தர் இருந்திருந்தா இன்னும் நான் பெட்டரா பண்ணியிருப்பேன், இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ எனக்கு வந்திருக்காது, அது இந்த ஸ்டடி பார்ட்னரோ இவங்களோ இருந்திருந்தா என்னோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பாசிட்டிவா ஆயிருக்கும், அது வந்து இந்த மாதிரி டிட்டரேட் ஆயிருக்காது, பேர்ன் அவுட் வந்திருக்காதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா டாக்டர் பாலா? பர்சனலி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ ஹவ் நெவர் ஹேட் ஸ்டடி பார்ட்னர்ஸ். நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் நான் படிப்பேன். ஐ ஹாவ் மை ஓன் பேஸ், ஐ ஹாவ் மை ஓன் வே ஆஃப் ஸ்டடி. அது வந்து என்னன்னா மற்றவங்க கூட படிச்சா இட்ஸ் வி மே ஹாவ் டு அடாப்ட் டு தேர் டைமிங்ஸ், வி மே ஹாவ் டு அடாப்ட் டு தேர் வே ஆஃப் ஸ்டடி. ஸோ அது எனக்கு செட் ஆகாது. வி ஆல் ஹேவ் அவர் ஓன் பேஸ். ஸோ நான் வந்து ஸ்டடி பார்ட்னர் அதனால தான், தட் இஸ் அனதர் ரீசன். நான் வந்துட்டு இஃப் ஐ ஸ்டார்ட் டிஸ்கஸிங் மை கோல்ஸ் ஆர் மை பாத், என் டைம் டேபிள் வந்துட்டு மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணா ஐ மே கெட் கன்ஃபியூஸ்ட், அதர்ஸ் மே கெட் கன்ஃபியூஸ்ட், இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துச்சு எனக்கு. இட் மே கெட் ஓவர்லேப்ட் அப்படின்னு. ஸோ அதனாலையும் வந்துட்டு ஐ ஸ்டாப் டிஸ்கஸிங் அபவுட் ஆல் தீஸ் வித் அதர்ஸ். நான் வந்துட்டு என் படிப்பு வந்துட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஸ்டாப் டிஸ்கஸிங் இட் பிகாஸ் ஐ ஃபெல்ட் அதுல ப்ரொடக்டிவிட்டி கோஷன்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
So yeah, personally for me a study partner compulsory-ஆ mentor compulsory-ஆனா எனக்கு அது I never had a study partner, so I don't think it's necessary. But yeah, again, as I said, it's extremely personalized. You know how you function. நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நீங்களே MBBS முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. You study for so many exams. So அந்த மாதிரி you know how you function, you know how your brain functions. So உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா do not hesitate initial-ஆவே first monthல இருந்தே find someone with similar goals, similar aspirations, hardworking, motivated up, and it will help you. I think it definitely will help you. Yeah. இனிஷியலா நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணப்ப வாஸ் டூயிங் இட் அலோன், தனியா தான் படிச்சிட்டு இருந்தேன். அண்ட் தேர் வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் பர்டிகுலர் ஃபேஸ் நான் என்னால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியல, என்னால் படிக்க முடியல. ஐ வாஸ் ப்ரொகாஸ்டினேட்டிங். நான் வந்து ஃபுல்லாவே படிக்கிறத விட்டுட்டு ஐ வாஸ் என்ஜாயிங் திங்ஸ் அப்படிலாம் பண்ணப்ப ஐ ஃபெல்ட் லைக் ஓகே ஐ நீட் அ பார்ட்னர் டு ஸ்டடி வித்ங்கிறனால ஐ ஹேட் அ ஸ்டடி பார்ட்னர். இந்த சென்ஸ் நான் ஒரு டிசம்பர் ஜான் கிட்ட தான் ஸ்டடி பார்ட்னர் வச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தேர் வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா. ஸோ எஸ், இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் அலோன், தனியா பண்ணுங்க. இஃப் தெர் இஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டடி பார்ட்னரோட. இஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூ, ஆர் எல்ஸ் ட்ரை அதர் திங்ஸ். அவ்வளவுதான். Rohit, 1 second. I would like to add one thing. Yeah, நான் வந்துட்டு ஆக்சுவலா டிசம்பர் எண்ட்ல ஐ ஜாயின் அ வர்ச்சுவல் லைப்ரரி. இந்த டெலிகிராம் குரூப்ஸ்ல இருப்பாங்க வர்ச்சுவல் லைப்ரரி, கூகுள் மீட்ஸ் எல்லாம். ஐ ஜாயின் வர்ச்சுவல் லைப்ரரி அண்ட் ஏன்னா வேற எதுக்கும் இல்லை, நாட் ஸ்டடி பார்ட்னர் இல்லை, ஜஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி சேக். சும்மா அதங்க வச்சுட்டு ஐ வில் பி ஸ்டடிங் ஓவர் ஹியர் அண்ட் ஸ்லைட்டா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா நான் இப்பதான் காலைல எந்திரிச்சிருப்பேன், பார்த்தா 4 பேர் வந்து ஏற்கனவே 4 hours படிச்சிருப்பாங்க. நான் மொத்தமாவே அன்னைக்கு 4 hours தான் டார்கெட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் வரும், ஐயோ இவ்வளவு பேர் இவ்வளவு படிக்கிறாங்களே. ஸோ ஆக்சுவலி அந்த ஒரு ஃபியர் வர்றதுக்கும் நல்லதுதான். இஃப் யூ கெட் டு நோ ஹவு மச் அதர்ஸ் ஆர் டூயிங், அந்த ஒரு ஃபியருக்கும் நல்ல விஷயம் தான் அது ஆக்சுவலா. யா, எக்ஸாக்ட்லி மை டேக்அவே இதுதான். ஏன்னா ஸ்டடி பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஒரு யூனிஃபைட் டேர்ம்ல போடுறோம், பட் அவங்க எவ்வளவு நமக்கு நம்மளோட சிமிலர் மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அதே மாதிரியே நம்ம மோட்டிவேட்டட், நம்ம இருக்கிற மோட்டிவேட்டட் நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு மோட்டிவேஷன் கொண்டு வந்துருக்கோம். அந்த மோட்டிவேட்டட் ஸ்டேஜுக்கு இன்னொரு பர்சனை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் கஷ்டம். ஸோ மோர் தென் ஸ்டடி பார்ட்னர், ஸ்டடி என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில அதை ஃபிக்ஸிங் பண்ணலாம். உங்களை சுத்தி இருக்கிற குரூப், அதாவது நீங்க இப்போ இந்த நெக்ஸ்ட் ஒரு 10 hours ஆஃப் திஸ் டே நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நான் வச்சிருக்க அந்த டைமை ஒரு மோட்டிவேட்டட் குரூப், ஒரு ஸ்டடி குரூப், அது யூ கேன் ஃபைண்ட் இட் இன் எனி லேர்னிங் சென்டர்ஸ் ஆர் ஸ்டடி சென்டர்ஸ். அங்கேயும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டில் ஸ்டடி சென்டர் வரவங்க எல்லாம் படிப்பானு நான் சொல்ல மாட்டேன். அங்க யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ குரூப். அந்த குரூப்ல ஃபிக்ஸிங் ஆக பார்த்தா ஐ கெஸ் இந்த மாதிரி இந்த அன்வான்ட் தாட்ஸ் கட் ஆஃப் ஆகும். சிம்பிள் டேக் ஆன் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ பத்தி வைக்கணும்னாவே நான் எப்படி சொல்றேன்னா, ஐ வில் கீப் மை செல்ஃப் சோ என்கேஜ் இன் எவ்ரிதிங் எல்ஸ் தட் மென்டல் ஹெல்த்தை பத்தி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இருக்கிற மாதிரி. ஐ வில் கம் டு இட், ஐ வில் கம் டு இட். எல்லாருமே இதை பத்தி பேசுவோம். ஸோ யா, வாட் இஸ் யுவர் ஒன் அட்வைஸ் டு எனி ஒன் ஹூ இஸ் அண்டர்கோயிங் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள் ஆஸ் ஆஃப் நோ? இப்போ ஸ்ட்ரகிள் அண்டர்கோ பண்ற யாரோ ஒருத்தர் அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர் பாலா? எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் தான், பட் இட் இஸ் அன் எஃபெக்டிவ் அட்வைஸ். ஸோ ஐ ரிப்பீட் இட் அகைன். டாக்கிங் டு சம்மன் ஹூ இஸ் இன் யோர் சேம் சிச்சுவேஷன் இஸ் த ஒன்லி வே. நிறைய பேர் சொல்லுவாங்க அம்மா கிட்ட பேசலாம், அப்பா கிட்ட பேசலாம், தம்பி கிட்ட பேசலாம். தட்ஸ் a different thing. They will give you emotional support, definitely, yes. They will be there to support you. ஆனா you need someone who understands the exact situation which you are in. உங்களோட நான் மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அது புரியாது ஆக்சுவலா. ஏன்னா அது வந்து எவ்வளோ ஒரு நீட் பிஜினா என்ன, ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு பிஜி பண்றது எவ்வளோ அவசியம், ஆல் தோஸ் ஃபேக்ட்ஸ் ஒன்லி சம்மன் ஹூஸ் அண்டர்கோயிங் த சேம் திங் வில் நோ. ஸோ நீங்க ஸ்டடி பார்ட்னர்னு ஒன்று இல்லைனாலும் ஒரு எமோஷனல் பார்ட்னர் வச்சுக்கோங்க ஆக்சுவலா. சம்மன் ஹூ யூ கேன் ரிலை அப்பான். உங்களுக்கு ஒரு நைட் ரொம்ப பயமா இருக்கு, தூங்க முடியல, யூ ஹேட் லாட்ஸ் ஆஃப் இந்த பேனிக் அட்டாக் மாதிரி வந்துச்சு, ஆங்ஸைட்டி அட்டாக் மாதிரி வந்துச்சு, ஐயோ நான் ஒரு வாரம் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதுக்கப்புறம் என்னால ரிவைவே பண்ண முடியாதா அப்படின்னு இருக்கும்போது someone who is going through the same stuff as you, நீங்க அவங்க கிட்ட ஒரு 20 minutes பேசுங்க, you will get back on track because you will get to know that someone else also is there who has undergone the same thing. நீங்க தனியா இல்ல, அவங்களுக்கும் அது நடந்திருக்கு. they have come back on track, so you can also come back on track. அந்த ஒரு நீங்க வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணீங்களே அந்த மாதிரி பயமே வேணாம். have one person or 2 people or 3 people. உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் குரூப் இருக்குன்னா ஈவன் பெட்டர். யூ கேன் டாக் ஒகேஷனலா ஏதாச்சும். Talk to people who are in the same situation as you, and it'll definitely help. Is my take on it. டாக்டர் ரவி, நீங்க சொல்லுங்க. இப்ப ஆக்சுவலா
நம்ம மட்டும் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணல. நீட் ப்ரிப்பேர் பண்ற 2 லட்சம் பேர் இதுதான் இருக்கிறான். நம்ம இவன் முன்னாடி இவன் பின்னாடிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவனும் பயந்துருப்பான், 30,000 ரேங்க் எடுத்தவனும் பயந்துருப்பான், 50,000 ரேங்க் எடுத்தவனும் பயந்துருப்பான். ஹவு வெல் யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் தோஸ் திங்ஸ் தான் முக்கியம். இப்போ நீ படிக்கும்போது உனக்கு பயமா இருக்கிறது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பயமா இருக்கும். பயமா இல்லைனா தான் அப்நார்மல். டாக்டர் பாலகோபால் சொன்ன மாதிரி பயமா கண்டிப்பா இருக்கும். பட் பயமா இருந்தாலும் யூ ஷுட் நோ தட் இது வந்து நம்ம மட்டும் ஃபேஸ் பண்ணல, எல்லாரும் பண்றாங்க. அண்ட் யூ ஷுட் கீப் புஷிங். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இஃப் யூ கீப் புஷிங். இப்போ என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு அக்டோபர்ல நவம்பர் மந்த்ல இருந்தப்ப என்கிட்ட ஒருத்த வந்து நான் வந்து 11,000 ரேங்க் எடுத்திருக்கேன், நீ 11,000 ரேங்க் எடுத்துருவேன்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்க மாட்டேன் நான். ஏன்னா அக்டோபர் ஏன் இப்போ வந்து மார்ச் ஏப்ரல் மேல வந்து சொல்லியிருந்தா கூட நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அப்பவே மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பீக்கா ஸ்பாயில் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுனே தெரியல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, மார்க் வருமா வராதா, ஜிடிஎஸ் ஸ்கோர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்குதுன்னு பயங்கரமா பயந்துட்டு இருந்தேன். ஸோ எவ்வளவுதான் மென்டல் ஹெல்த் ஒரு மாதிரி இருந்தாலும் ஸ்பீக் டு பீப்புள், ஓப்பன் டு அது எல்லாத்துட்டையும் பேசுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்ககிட்ட பேசுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அப்பதான் மத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணோம்னா தான் we will get a good outcome. கண்டிப்பா கண்டிப்பா பேசணும், பேசாம இருந்தா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ நைஸ். ஆக்சுவலி நல்ல இன்சைட்ஸ் இது. என்னோட டேக்கான இதுதான். நான் எப்பவுமே சொன்னதுதான். ஆக்சுவலி இது முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ஆன்சரை. கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ். சிம்பிள். கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ் இன் வே தட் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் அதர் திங். சிம்பிள். இன்னைக்கு காலையில் நான் எழுந்துக்கிறேன், நான் படிக்க போறேன், நடுவில் இருக்க பிரேக்ஸ்ல நான் வேற ஏதோ ஒன்று பண்ண போறேன். நான் அதை யாருன்னா பேசுறதா இருக்கலாம், இல்லை எனக்கு பிடிச்சதா பண்றதா இருக்கலாம். 12 hours நீங்க ஒரு நாளைக்கு படிக்கணும்ன்றது என்னைக்குமே மேண்டேட்டரி கிடையாது. அது ஒரு கம்பல்சரியும் கிடையாது, நெசசிட்டியே இல்லை. 6 hours of proper study is greater than anything else. 6 hours இல்லை 5 hours of proper study போதும், மோர் தென் எனஃப். ஸோ மற்ற டைம் நான் எப்படி பிளான் அவுட் பண்ண போறேன். நம்ம இதை பத்தி பேசுவோம், இன்னொரு வீடியோ தனியா வச்சிருக்கோம், ஹவு டு பிளான் யுவர் டே அஹெட். அந்த வீடியோல அதே வி வில் ஷேர் அவர் இன்சைட்ஸ், எப்படி ஒரு நாள் பிளான் பண்ணலாம், நீங்க எப்படி பண்ணீங்க, நாங்க எப்படி பண்ணோம், என்ன இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்றத பத்தி அதெல்லாம் சொல்லுவோம். பட் இஃப் அட் ஆல் யூ கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ் இன் சம்திங் அண்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான். திஸ் நாட் ஒரு ஸ்டாப் பாயிண்டே இல்லை இதுக்கு. ஸ்டாப் பாயிண்ட் இப்போ நீட் பிஜி ரேங்க் எடுத்துட்டு இது ஸ்டாப் பாயிண்ட் கிடையாது. மெனி என்னோட ரேங்க் இருக்கிறவங்க, என்னை விட கம்மியான ரேங்க் இருக்கிறவங்க திரும்பி படிக்க கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பாயிண்ட் டிசைட் பண்ண போறது யாரு? நம்ம. இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் டிசைட் பண்ணது யாரு? நம்ம. ஸோ இது நம்மளா நமக்காக வச்சுக்கிட்ட ஒரு ஃபேஸ். இதை நம்ம தான் கடந்து போகணும். இதெல்லாம் வரும், இதெல்லாம் அப்ஸ் டவுன்ஸ், இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வரும். அதுக்கு ப்ராப்பரா நாங்க சொன்னது, நீங்க தெரிஞ்சுக்கிட்டது, உங்களுக்கு எது ஒர்க்ஸ் பெட்டர் ஃபார் யூ, இது எல்லாத்தையும் வச்சு யூ கேன் இது கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், ஈஸி. மற்ற எல்லாமே ஈஸி. அண்ட் இது வந்து இது ஒரு இன்டர்வியூ பேசிஸ்ல போறதுனால ஐ வாண்டட் டு ஆட் திஸ் கொஸ்டின், எஸ்பெஷலி இந்த 2 பேருக்கு. உங்களோட பாஸ்ட் செல்ஃப் இப்போ லோ ஃபேஸ்ல இருந்தா அவங்க கிட்ட போய் பிரசன்ட்ல இருக்க டாக்டர் பாலகோபால் என்ன அந்த பாலா கிட்ட சொல்ல போறாரு? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ கைஸ் ஒன்லி. Okay, yeah, okay. Good question. Actually, a very good question. என்னன்னா அந்த ஒரு வை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வை இருக்கும். வாட் எவர் யூ டூ தேர் இஸ் அ வை பிஹைண்ட் இட். நீங்க ஜிம் போறீங்கன்னா ஐ வாண்ட் டு லுக் குட் இன் க்ளோத்ஸ், ஐ வாண்ட் குட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வை இருக்கு. என் வை இஸ் நாட் தட் எனக்கு வந்து ஐல் பி வெரி ஆனஸ்ட், ஐல் பி வெரி ஃப்ராங்க். மை வை வாஸ் நாட் எனக்கு டாக்டர் பாலகோபால் ஷுட் பி வெரி ஃபேமஸ் டாக்டர், அதெல்லாம் அந்த மாதிரி அந்த தாட்ஸ் இல்லை. நான் எம்பிபிஎஸ் முடிச்சேன். எம்பிபிஎஸ் முடிச்சு ஆக்சுவலி ஐ ஸ்டடிட் இன் பிரைவேட் காலேஜ். அண்ட் அந்த காலேஜ்ல வந்துட்டு my internship and I didn't feel like I learned much during my internship. எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்துட்டு எக்ஸ்போஷர் கிடைச்ச மாதிரியோ நிறைய கேஸ் பார்த்த மாதிரியோ எதுவுமே இல்லை. the case load was very low actually, and there was always a fear inside me that நான் ஒரு கம்ப்ளீட் டாக்டரா இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. that I lacked knowledge. I had that FOMO. ஐயோ, கவர்மெண்ட் காலேஜ்ல அவ்வளோ பேர் அவ்வளோ கேஸ் பார்க்குறாங்களே, அந்த மாதிரி தாட் இருந்துச்சு. and I did not want that feeling to persist for the rest of my life. ஸோ நான் வந்துட்டு வாட் ஐ டிட் வாஸ், சரி ஒரு பிஹெச்டி படிச்சு இஃப் ஐ கெட் அ குட் பிஹெச்டி சீட் என்னால் ஐ கேன் கெயின் ஆல் த நாலேஜ் ஓவர் தேர் அண்ட் ஐ கேன் பி அ குட் டாக்டர் டு சர்வ் பீப்புள் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இஃப் த ஓல்டு பாலா இஸ் எவர் ஃபீலிங் டவுன், நாட் ஏபிள் டு ஸ்டடி, பெட் மேலே படுக்கிறான், படிக்க படிக்க முடியாம படுக்கிறான் அப்படின்னா ஐ வில் கோ டெல் ஹிம் டு ரிமெம்பர் வை யூ ஸ்டார்ட் இன் திஸ். இட்ஸ் ஸோ தட் யூ கேன் பிகம் அ குட் டாக்டர் வித் லாட் ஆஃப் நாலேஜ். லைக் நாலேஜ், ஐ மீன் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல enough knowledge, enough experience வச்சுட்டு to become a good doctor, to get a, and that's only possible when you get a good காலேஜ்ல ஒரு நல்ல பிஜி சீட் கிடைச்சு நல்லா படிக்கும் போது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்மள. ஒரு as a doctor we'll get some confidence. So that was my why, and I'll just remind the old Bala the why as to why I started. தேங்க்யூ டாக்டர். ஏழு ஓல்டு ஏழு கிட்ட லோவா இருக்க ஏழு கிட்ட
இந்த ஏரியா என்ன சொல்லியிருப்பாரு? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு யோசிச்சா ஐ வுட் ஜஸ்ட் சே இட்ஸ் ஆல் வர்த் இட். கண்டிப்பா எவ்வளோ நம்ம அந்த ஆல் தோஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், ஆல் தோஸ் டியர்ஸ், எல்லாமே இந்த ஸ்பாயில் ஆன மென்டல் ஹெல்த், பட்ட கஷ்டங்கள், இட்ஸ் ஆல் வர்த் இட். கவலைப்படாம கஷ்டப்படுன்னு சொல்லியிருப்பேன் கண்டிப்பா நான் சொல்லணும்னா. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். இது அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் இதனால பெனிஃபிட் ஆனாலும் அவர் ஜாப் இஸ் டன். இது எங்க ஜாபா கூட பார்க்கல, வி ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட். இதை ஷேர் பண்ண, ஏன்னா நாங்க இதை ஸ்டார்ட் பண்ண டைம்ல எங்களுக்கு இந்த கைடன்ஸ் இல்லை. உண்மையா வி டாக் டு பீப்புள். இதை நாங்க வேற ஒரு வழியில கத்துக்கிட்டோம். பட் இது ஒரு ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் மாதிரி உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ்ல வி கெப்ட் இட் வெரி சிம்பிள். ரொம்ப நாங்க டைரக்டா இதை பேசணும் அப்படின்னு நினைச்சவங்க. ஃபைன், வி வில் மீட் ஆன் another video. Please do like, if anyone in need இருந்தா ஷேர் பண்ணுங்க, and do subscribe for more videos. Thank you so much. This is Dr. Rohit Murugan. Bye.